நம்ம கூடயே நிழல் போல இருந்து நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நம்மளுடைய எல்லா சுக துக்கங்களையும் வந்து நமக்கு காப்பாற்றக்கூடிய அந்த குலதெய்வ வாசல்ல போய் உட்கார்ந்து தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை அவங்க உடம்பு மட்டும் நடமாடிட்டு இருக்கும், மனசு வேற எங்கேயும் இருக்கும். எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு மனசு ஏங்குதோ, எந்த கோவிலுக்கு போகணும்னு மனசு ஏங்குதோ, அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இருக்கும்போது தனிமையாக உணர்வார்கள், தனியா இருக்கும்போது வாழ்க்கை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அதுல ஏதாவது சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னா பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது உண்டு. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், குலதெய்வத்தினுடைய தொடர்பு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வ வழிபாடு பத்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு பேச போறோம். கும்பராசிக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பத்தி சொல்லுங்க சார். கும்பராசி மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய லக்னத்திற்கும் குலதெய்வத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அம்சம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ராசியில இருந்து 5வது பாவகம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பாவகம்னு சொல்றாங்க. அதை ஜோதிடம் பார்க்கும்போது லக்னத்தை மையமா வச்சுதான் பார்ப்பாங்க. ஒருவருடைய லக்னத்திற்கு 5ஆம் பாவக அதிபதி நல்ல அமைப்புல இருக்கிறாரா, அவருடைய அமைப்புகள் இருந்தா தான் ஜாதகத்துல புண்ணியமே வேலை செய்து அவங்களுடைய புண்ணியத்தின் பலனா அவங்களுக்கு பிறவி கிடைச்சு நண்பர்கள், சூழல்கள், நட்பு வட்டாரம் எல்லா ஒரு தொடர்புகள் கிடைக்கிறதே ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். அதே நட்புனால பழக்க வழக்கத்தினால ஒருத்தர் கெட்டு சீரழிஞ்சு வாழ்க்கை வந்து தோஷமா மாறி ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி அதனால பிரச்சனைகளை சந்திச்சு அதெல்லாம் தடைகள் வந்து 1008 பிரச்சனைகள் மன உளைச்சல் ஆகுறதும் அந்த நட்புனால. ஆக ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் 1008 இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அங்கேயே தடுத்து அது காப்பாற்றப்படும். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், நம் முன்னோர்கள் வழிபாடு செய்த இந்த உலகத்துல நம்ம கூடயே இருந்து நம்மளை விட்டு போயிட்டாலும் கூட நம்ம கூடயே நிழல் போல இருந்து நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நம்மளுடைய எல்லா சுக துக்கங்களையும் வந்து நமக்கு காப்பாற்றக்கூடிய அந்த முன்னோர்களுடைய சக்தியும் ஆசீர்வாதமும் ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போக முடியும். அந்த பாவகம் சரியாக இல்லாதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 1008 பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அங்கேதான் உங்களுக்கு தெய்வ அருள் கம்மியா இருக்கு, உங்க முன்னோர்களுடைய பிளஸிங் கம்மியா இருக்கு, பித்ருக்களுடைய தோஷங்கள் அதிகமா இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அமைப்புகள் இல்லை. சில நேரங்களில் நீங்க பார்க்கும்போது நல்ல தசாபலன்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு யோக திசைன்னு சொல்லுவோம். அதை உங்க லக்னத்திற்கு ஒரு யோகமான தசை நடக்குதுங்க, ராசிக்கு கூட 7.5 சனி மாற போகுதுங்க, முடிய போகுதுங்க, இனிமே நல்ல காலங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா அந்த யோக திசைன்னு சொன்ன காலத்துல இருந்துதான் எனக்கு யோகமே இல்லாம இருக்கு அப்படிங்கும்போது திரும்ப எடுத்து பார்ப்பான், இது வக்கரமா இருக்கா, அஸ்தங்கதமா இருக்கா, திதி சுனித்து இருக்கா, என்ன பல விதிகளுக்கு உட்படுத்தி ஆய்வுபடுத்தி பார்த்தாலும் கூட ஒன்றும் இல்லையே நல்லா இருக்கேன்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருக்கும். அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய பாக்கியம் கெட்டு போயிடும். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக்கியஸ்தானம் கெட்டவர்களுக்கு, தெய்வ அருள் கெட்டவர்களுக்கு எவ்வளவு யோகங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்தை எடுக்கும்போது நிறைய யோகங்கள், மாளவியா யோகம், கஜகேசரி யோகம், அது இதுன்னு சொன்னாலும் கூட ஏன் ஒன்று கூட வேலை செய்யல அப்படின்னு பார்க்கும்போது அந்த தெய்வ அருள் அவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்க. அதனால கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் அவங்க எடுக்கக்கூடிய காரியம் பல மடங்கு விருத்தி பெறவும் அடுத்த நிலைமைக்கு போகணும்னு சொன்னாலே குலதெய்வ அருள் என்பது அவர்களுக்கு இன்றியமையாத ஒன்று. ஒரு சில பேருக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரு 2-3 ஜென்ரேஷனாவே வெளியூர்ல போய் செட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் இருப்பாங்க, மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கறது வந்து யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா. அதாவதுங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருந்தாலும் கூட சில பேர் வந்து இன்னமும் தன்னுடைய குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு நல்ல 4 பெரிய நாளைக்கு வந்துட்டு போறவங்களும் இருக்காங்க, அந்த தொடர்பு டச் இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு 2-3 தலைமுறைகள் மாறி போயிடுச்சு, தேடுறவங்க இருக்காங்க. சில அறிகுறிகள் அவங்களுக்கு வந்து அதே தெய்வ சிந்தனையா வந்துகிட்டே இருக்கும். அதை நிறைய விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு அமைப்பு வந்து அந்த குலதெய்வ தொடர்பு திரும்ப அவங்களுக்கு ஏற்பட்டு தொடர்றவங்களும் இருக்காங்க.
இதை ஜோதிட அமைப்புல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாவகம் லக்னத்திற்கு 5ஆம் பாவகம், ஆதித்தன் 5ல் இருக்க அல்லது அவனே பார்க்க பாதிப்பான் சிவனை, மதிதான் பார்க்க சாதித்த தேவி, செவ்வாய் பார்க்க குமரன் பாதம் அப்படிங்கிறாரு புலிப்பாணி ஐயா. அந்த கிரகத்தினுடைய அமைப்பு ஆண் ராசியா பெண் ராசியா, ஆண் வீடா பெண் வீடா, அது நீர் ராசியில இருக்கா, நில ராசியில இருக்கா, நெருப்பு ராசியில இருக்கா, காற்று ராசியில இருக்காங்கிறத பிரிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய குலதெய்வ அமைப்பு நீர் ராசியில நிக்குது, ஆகா குளம் கம்மா நதிகளுக்கு பக்கத்துல, நீருக்கு பக்கத்துல, ஓடைக்கு பக்கத்துல, குளத்துக்கு பக்கத்துல, கம்மாய்க்கு பக்கத்துல இருக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் ஒரு கிணறு இருக்குதியாங்கண்ணே, விருட்சகத்துல இருக்கு, கொஞ்சம் ஆள் புதைந்த இடமா இருக்கியா, புதரா இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். நெருப்பு ராசியில இருக்கு, மலை சார்ந்த இடங்கள் யாருக்கியா, பார்க்கவே கொஞ்சம் கரடு முரடா இருக்கு, கொஞ்சம் ஏறி போறதே கஷ்டமா இருக்கு, ஆனா அந்த இடத்துல வனத்துல நிக்குதியா தெய்வம், அப்படி காடு மலைகள்ல இருக்குதியா அப்படின்னு சொல்றாங்க. காற்று ராசியில இருக்கு, ஆகாசம் பார்த்தா சாமியா இருக்கு, கோபுரம் இல்லாம நிக்குது, வனத்துல நிக்கக்கூடிய சாமியா இருக்கு, காவல் தெய்வமா இருக்கு, எல்லை தெய்வமா இருக்கு, கோபுரம் இல்லாத தெய்வமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில முன்னோர்களுடைய வழிபாடுகள், பித்திருக்கள் வழிபாடுகள்லாம் சொல்லும்போது கை கட்டி வாய் கட்டி கும்பிடுறது, பெட்டி வச்சு கும்பிடுறது, உருவம் இல்லாம கும்பிடுறது, வெறும் ஆயுதத்தை மட்டும் வச்சு கும்பிடுறது, நினைவு தூண்களை குலதெய்வமாக வழிபாடு செய்வது, ஒரு மரத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்வதுங்கிற பழக்க வழக்கம்லாம் அதுதான். அந்த சுவாமியே கோபுரம் எழுப்ப விடல, அது கூரையில தான் நிற்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மூங்கிலணை காமாட்சி அம்மன் ஒரு கோவில் இருக்கு, அங்கே அந்த கோபுரத்துல நல்ல கூரை மேய்ந்துதான் இருக்கு. அந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் ஒரு கோபுரம் இல்லாம அற்புதமா ஜொலிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் குலதெய்வத்தினுடைய அம்சங்கள் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அது இருக்கக்கூடிய ராசியினுடைய தன்மையை பொறுத்து அது இருக்கும் எல்லை தெரிய வரும். அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஆண் கிரகங்களாக இருந்தால் ஆண் தெய்வ வழிபாடும், பெண் கிரகமாக இருந்தால் பெண் தெய்வ வழிபாடும். அதே பெண் கிரகம் அக்னி ராசிகளில் இருந்து பார்க்கும் பொழுது உக்கிரமான அக்னியில் மாண்ட கன்னி தெய்வ பெண் தெய்வங்களாகவும் அவங்கவுங்க சுய ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கும். அதை அவரவர்கள் வழிபாடு செய்யும் போது அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக வர்றதை பார்க்க முடியும். சார், கும்பராசிக்கு குலதெய்வத்தினுடைய தொடர்பு வரப்போகுது அப்படிங்கறத எந்தெந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுப்பாங்க? கும்பராசிக்காரவங்க குலதெய்வத்தை தொடர்ச்சியா வழிபாடு பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அல்லது குலதெய்வத்தை அவங்க மறந்துட்டு யாருனாலையும் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது, அவருடைய நட்பு தொடர்பு இல்லைன்னு சொன்னா உங்களால எந்த காரியத்தையும் சக்சஸ் பண்ண முடியாது. திடீர்னு நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய தூக்கம் கலைக்கப்படும், மனம் தூக்கம் இல்லாம அப்படியே தவிச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கும், பழைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், ஏதோ எதிர்பாராத இனம் புரியாத ஒரு பயம் நடுக்கம் உங்க மனசுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பகல்லையும் சரி அல்லது காலை பொழுதுலையும் சரி மாலை பொழுதுலையும் சரி, எங்க கோவில் மணி சத்தம் கேட்டாலும் குல நடுங்கிற மாதிரி மனசு அப்படியே ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் ஒண்ணு உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆன்மா தடுமாறக்கூடிய அந்த நேரம் குலதெய்வம் உன்னை தூக்குவதற்காக, உங்கூட இருப்பதற்காக, உன்னை தாங்கி பிடிப்பதற்காக தடுமாறுது அப்படின்ற அர்த்தம் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு மனசு ஏங்குதோ, எந்த கோவிலுக்கு போகணும்னு மனசு ஏங்குதோ, அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னைய பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு ஆழ்மன ஏக்கம் உங்களுக்குள்ள வருதுன்னு சொன்னா, உங்க ஆன்மா உங்களை துடிக்க வைக்குதுன்னு சொன்னா, குலதெய்வம் உங்களுக்காக துடித்து கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில உணர்ந்தாலே குலதெய்வ அருளை அவர்கள் தேடி போவார்கள். குலதெய்வம் அவர்களை தேடி வருவதை நிச்சயமாக அவங்க உணர்வாங்க, அதை வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி குலதெய்வ அருளை அலட்சியப்படுத்தினா, குலதெய்வ அருள் இல்லைன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் மூலியமாக அவங்க அருள் கிடைக்கலங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இவங்களுக்கு தெரியும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிநாதன் சனி பகவான் ஒருவித தனிமை உணர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த தனிமை உணர்ச்சி அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் பகவானா வர்றதுனால யோசனைகள் கிளகலையா வந்துகிட்டே இருக்கும். கூட்டத்தில் இருக்கும்போது தனிமையாக உணர்வார்கள், தனியா இருக்கும்போது வாழ்க்கையை வெறுமையா உணர்வாங்க. எல்லாரோடையும் இருந்து கொண்டே அவங்க வாழ்க்கையில எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சிரிப்பற்ற தன்மையில இருப்பாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க தருணத்துல இவங்க மட்டும் ஏதோ சோகமா தனிமையா வாழ்க்கையில ஏதோ விரக்தியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமும் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத சூழல்ல தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில ஏண்டா இந்த பிறப்பு அப்படின்னு அடிக்கடி தான் மனசுக்குள்ள கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எவ்வளவு திட்டமிட்டு இருந்தாலும் அந்த திட்டமிட்ட காரியங்கள் நடக்காதபடி இருக்கும். வீணா ஒரு காரியத்திற்கு முயற்சி பண்றோமோ அப்படின்னு மனசு சொல்லும், ஆனா அலைச்சல் திருச்சலை அதிகம் கொடுக்கும். ராசிக்கு 3 குடையவன் செவ்வாய், அவரே 10 குடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆகிறதுனால தொழில் விஷயங்கள் 1008 மெனக்கெடுகள் போட்டு 1008 விஷயங்களை கிரகித்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கத்துக்கிட்டு நிறைய செய்தாலும் கூட அதுக்கு உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரமோ லாபமோ எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற சூழல்கள் உண்டாகும். கும்ப ராசிக்கு 7க்கு அதிபதியான சூரிய பகவான் இவர்களுக்கு
பகைத்தன்மையான கிரகமா வர்றாரு. அப்ப ஆளுமை திறனை நிரூபிக்க பண்ணக்கூடிய நேரத்துல இவங்க செய்த வேலைக்கு இன்னொருத்தர் பரிசு பாராட்டுகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ப்ரொமோஷன் தடைபடக்கூடிய சூழல்கள் உருவாகும். 6ஆம் அதிபதியான சந்திரன் இங்க வந்து உட்காரும் பொழுது கடன், ஒரு கடன் இரு கடன் ஆகிறது. அந்த கடனை அடைபிடிக்க முடியாத ஒரு சூழலை இவங்க சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவானே அட்டமாதிபதியா வர்றதுனால வாழ்க்கையில ஏதோ அவமானப்பட்டு இது எனக்கு பழக்கமாயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க மனசை அவங்களை ஏத்துக்க வைக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா திறமைகளும் இருந்து ஏதோ தன் வாழ்க்கையில பின்னோக்கி போற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில நிம்மதியற்ற தூக்கம், நிம்மதியற்ற வாழ்க்கை, இதை வந்து ரொட்டீன் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஒரே சம்பவங்கள் தொடர்ச்சியா அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு கம்பெனி சரியில்லை வேற கம்பெனிக்கு போனா ஆளுதான் மாறி இருக்கே தவிர சூழல் மாறலையே அப்படிங்கிற மாதிரியான சூழல். ஒரு வாழ்க்கை சரியில்லை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கையை தேர்வு பண்ணோம், ரைட்டு வந்தோன்னு பார்த்தா நபர் தான் மாறி இருக்கிறாரு, ஆனா ஒன்னும் சீன் மாறலையே அப்படின்ற மாதிரி இவர்கள் வாழ்க்கையில சந்தித்த அதே விஷயங்கள் ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கிறபடி இருந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள்ல குறைபாடு இருக்கிறதாக அர்த்தம். கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகள், உடல் நலத்துல ரொம்ப டவுனா இருப்பாங்களா சார்? குலதெய்வ அருள் கும்பராசிக்காரர்களுக்கு இல்லாத பட்சத்துல உடல்நிலையில எல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. அது ஏதோ நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்மளுடைய உழைப்புல அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்படின்ட்டு மனசு அழுத்து போயிடும். இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு விடுபட்டு போயிடும். யாரு கூடயும் நெருங்கிய அட்டாச்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்காது. யாரு கூட நெருங்குறாங்களோ அதெல்லாம் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரியே ஒரு சூழல்கள் அவங்கள சுத்தி வந்துகிட்டே இருக்கும். உடம்பு மட்டும் நடமாடிட்டு இருக்கும், மனசு வேற எங்கேயும் இருக்கும். உலக வாழ்க்கையில் பற்றற்ற நிலைமைக்கு சனி பகவான் எடுத்துட்டு வந்துருவார். அதுலயும் இந்த கேது பகவானுடைய தொடர்புகள்லாம் இருக்குன்னு சொன்னா, என்ன வேலை செய்யறோம், எதுக்காக செய்யறோம், யாருக்காக செய்யறோம், யாருக்காக வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், ஏன் இந்த வாழ்க்கை என்ற கேள்விக்குறி இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியக்குறியாகவே அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆக இவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வ சப்போர்ட் இல்லைங்கும் போது இந்த கிரகங்கள்லாம் போட்டு நெருக்க நெருக்க, ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம், ஒரு பக்கம் ராகுவினுடைய தாக்கம், ஒரு பக்கம் கேது பகவானுடைய தாக்கம், 2 ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் அவங்களுக்கு சரியா இல்லாத பட்சத்துல, அதுலயும் சூரியனும் சந்திரனும் எதிர்துருவமாக வர்ற பட்சத்துல மனசும் சரியில்லை அப்படின்ற சூழல் வரும் பொழுது உடல்நிலை 1000 ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கூட உழைக்கணும்னு மனசு இருக்குங்க, ஆனா மனசு வந்து உழைக்கிற இடத்துல வைக்கவே மாட்டேங்குதுங்க. உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்குங்க, மனசு அதுல வந்து ஊனி உட்கார மாட்டேங்குதுங்க. தனிமையை மட்டுமே மனசு நோகுதுங்க. தனிமையில இருக்கிறோன்னு ஃபீல் ஆகுது, ஆனா யாரோடையும் அட்டாச் ஆக முடியலங்க. உலகியல் வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுமனே நான் சிந்திக்கிறேனோ அந்த அளவுக்கு மனசு வெறுமனே கல்லாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவருடைய மனசை கல்லாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த தெய்வ அருள் இல்லைன்னா கண்டிப்பா கொண்டு வரும். கும்பராசிக்காரர்கள் வந்து தனிமையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா அந்த தனிமையில இருக்கும்போது கண்ணுல தண்ணி அப்படி வந்து நிற்கும். என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியாது. இதுவுமே வந்து குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா சார்? தனிமை அப்படின்னு சொல்றது எடுத்தோடனே அந்த தனிமையை விரும்பின காரணம் கிடையாது. எல்லாருக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டத்துக்காகவும் நான் இருந்தேன், எனக்காக யார் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்விகளை வார்த்தைகளால சொல்ல தெரியாம மனசு வந்து அதை வந்து கண்ணுல வெளிப்படுத்தக்கூடிய தருணம் தான் கும்பராசிக்காரர்கள் தனியாக கலங்குவது. அந்த நேரத்துல நீ ஏன் தனிமையா இருக்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வம் அவர்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தும். ஏன்னு சொன்னா எல்லா கிரக அமைப்புகளும் மோசமா இருக்குங்க. எவ்வளவு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டும் ஒரு வழிபாடுகள் பண்ணியும் எந்த மாற்றமும் நடக்கலைங்க. எவ்வளவு பரிகாரங்கள் செய்தும் ஒண்ணுமே நடக்கலைங்க. குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க விடாம போய்கிட்டே இருந்தும் கூட மாற்றங்கள் வரலைங்க. ஆனால் அதே குலதெய்வம் ஒரு எல்லைக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு உலக வாழ்க்கையே வேண்டான்னு விரக்தியை ஏற்படுத்தி தனிமையா இருக்கும் போது உங்களுக்கு என்ன பூர்வ ஜென்ம பிராப்தம் இருந்ததோ அதை கொடுக்கறதுக்கு தயங்காம வந்து நின்று கும்பராசிக்காரர்களுடைய தனிமையை கண்டிப்பா போக்கும். நீங்க குலதெய்வத்தை இறுக பிடிங்க, அங்கே போய் தான தர்மங்கள்லாம் செய்யுங்க, நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். கும்பராசிக்காரர்கள் என்னென்ன தான தர்மம்லாம் செய்யணும், எந்த நாள் நட்சத்திரத்துல குலதெய்வ வழிபாடு செய்யணும்? கும்பராசிக்காரர்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அம்சம் பெற்றதுனால சனிக்கிழமைகள்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். அதுல சனி பிரதோஷ நாள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். ஆடி அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, ஆவணி முழக்கம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாட்களை எல்லாம் குலதெய்வத்தை சிறப்பா எடுத்து வழிபாடு பண்ணுவது அவர்களுக்கு மிகவும் நல்லது. காற்று தத்துவத்தின் அடிப்படையில கும்பராசி வர்றதுனால அந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு மின் விசிறிகள் உபயம் வாங்கி கொடுப்பது, அந்த இடத்துல காற்றோட்ட வசதிகள் வரக்கூடிய ஜன்னல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கொடுப்பது, நாதஸ்வரம் அந்த சுவாமிக்கு தேவையான இசை வாத்திய கருவிகள் வாங்கி கொடுப்பது, மணி ஓசை எழுப்பக்கூடிய மணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கும்பராசிக்காரர்கள் அங்கே நேர்த்திக்கடனாக வைத்து தன்னுடைய ஆலயத்துல செய்யலாம். கும்பம் என்பது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால ஓம் நம சிவாய இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒளிப்பெருக்கிகள் வாங்கி அங்கே மந்திர அதிர்வலைகள் வாங்கி கொடுப்பது, யாகசாலைகள் மந்திரம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு
உதவிகள் செய்வது, யாகசாலை அமைத்து கொடுப்பது, இதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் அற்புதமாக செய்யலாம். குலதெய்வ வாசல்ல போய் உட்கார்ந்து தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை அவங்க உட்கார்ந்து சொல்ல சொல்ல காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குறதுனால வாசியோகம்னு சொல்லுவாங்க. இடமுனை வளமுனை சுழுமுனைன்னு மூச்சை பயிற்சி செய்யறதுக்கு பேர் வாசி யோகம் சொல்றாங்க இல்லையா? அந்த மூச்சு சுவாச பயிற்சியை குலதெய்வம் கோயிலில் உட்கார்ந்து தன் மூச்சை தானே கவனித்து அந்த குலதெய்வத்தினுடைய திருநாம பெயர்களை சொல்ல சொல்ல கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில எப்படி அந்த மூச்சு சமநிலை வருதோ வாழ்க்கையும் இவர்களுக்கு நிச்சயமாக சமநிலை என்பது படும், தனிமை என்பது மாறும். தனிமையில எப்பெல்லாம் நீங்க உணர்றீங்களோ குலதெய்வம் நான் இருக்கேன் போ அப்படி சொல்லி இவர்களை மெருகேற்றும். குலதெய்வத்தினுடைய அருள் கும்பத்திற்கு இருந்தால் தனிமை இல்லை, கஷ்டம் இல்லை, யோசனை இல்லை, என்றுமே முதுமை இல்லை. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால நிச்சயமா சைன் பண்ண முடியும். கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இது முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கும் நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுக்கும் குலதெய்வத்திற்குமான தொடர்பு, குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும், இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.